ரஜினிகாந்திடம் வாழ்த்து பெற்ற கமலஹாசன் மற்றும் திமுகவை சேர்ந்த 3 பேரும் மாநிலங்களவை எம்பிக்களாக வரும் 25ஆம் தேதி பதவியேற்க உள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வான வைகோ, சண்முகம், பி. வில்சன், அப்துல்லா, அன்புமணி மற்றும் சந்திரசேகர் ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து 6 இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளன. திமுக சார்பில் பி. வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் ஆகியோரும், அதிமுக சார்பில் தனபால், IS இன்பதுரை ஆகியோர் வேட்புமனு தாக்குதல் செய்துள்ளனர். இவர்கள் அனைவரும் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் நடத்தும் அதிகாரியான சுப்பிரமணியம் வெளியிட்டிருந்தார். இந்த சூழலில் கமலஹாசன் மற்றும் திமுகவை சேர்ந்த 3 நபரும் மாநிலங்களவை எம்பிக்களாக 25ஆம் தேதி பதவியேற்க உள்ளனர். இந்த நிலையில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட சான்றிதழை சக நடிகரும் தனது நண்பருமான ரஜினிகாந்திடம் நேரில் காட்டி மகிழ்ச்சியை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் இணையத்தில் பகிர்ந்துள்ளார்.